எனக்கு விடாமடிக்கிறது. கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. அதெல்லாம் அப்பாற்பட்டவங்க. இல்லை காலையிலேருந்து நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதான் நடக்குது, வேற ஒன்றும் நடக்கல. இது வந்து எம்ஓஏ 2 ப்ரிப்பேர் பண்ணினதில் எல்லாம் டிக்ளைன் பண்ணிட்டாங்க, முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து பென்ஷனர்ஸோட கதி என்னன்னு தெரியல. நாங்கள் வந்து 65 to 85, அப்புறம் சில ஃபேமிலி பென்ஷன், இதில் வந்து 146 பீப்புள் இருக்கோம். 146 பேர் பென்ஷனர்ஸ் அண்ட் ஃபேமிலி பென்ஷன் வாங்குறவங்க. இந்த வருஷம் இன்னும் 5 பேர் ஆட் ஆக போகிறாங்க. இவங்களோட கதியெல்லாம் என்னன்னு தெரியல. அதனால நாங்கள் இங்கே காலையிலேருந்து வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பென்ஷனர்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு எங்கள் டீம் உள்ளே போயிருக்காங்க. வெளியே வந்தால் தான் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியும். மேடம் இப்போ என்ன பிரச்சனை, என்ன எதுக்காக பண்ணீங்க சொல்லிட்டாங்க மேடம். ஒரு நிமிஷம், இப்போ 30ஆம் தேதி நாளையோட பிரச்சனை மத்திய அரசாங்கம் அப்படியான என்ன பிரச்சனை வரும் மேடம்? அப்படியான செல்ஃப் ஃபைனான்ஸ் நாங்கள் வந்து இந்த காலேஜ் ஆரம்பித்ததுலேருந்து எல்லாமே ஃபுல்லி எய்டட், எங்களுக்கு ஃபுல் கவர்மெண்ட் எய்டோடு தான் நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ வந்து செல்ஃப் ஃபைனான்சிங், ஆனால் அதில் வந்து பல பேருக்கு பல இது உங்களுக்கே தெரியும். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கும் எய்டட் யூனிவர்சிட்டிக்கும் உள்ள வித்தியாசம் வந்து உங்களுக்கே தெரியும். எல்லாம் கிராண்டெல்லாம் அப்படியே படிப்படியாக குறைச்சிருவாங்க. அப்போ எங்கள் நிலைமை என்னன்னு எங்களுக்கு தெரியல. சரியா? அதுதான் பெரிய ப்ராப்ளம். இது வந்து என்ன இருந்தாலும் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கும் எய்டட் காலேஜுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான். அது வந்து எல்லாருக்குமே புரியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்க 2010லேயே இத்தனை பேராமீட்டர்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லி ஃபார்ம் அனுப்பியிருக்காங்க. ஆனால் அதில் வந்து அதை சரியாக இவங்க அனுப்பினதாக தெரியலை. அதில் வந்து தப்பு இன்ஃபர்மேஷனாக என்னன்றது அதோட காப்பியெல்லாம் நாங்கள் பார்க்கல. எங்கள் கண்ணுக்கு இன்னும் அது வரல. இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து சான்சலராக இருக்கக்கூடாது, ஒன்சலராக இருக்கக்கூடாது, ஒன்ஸ் இன் 3 years வந்து ஹெச்ஓடி ரொட்டேஷனில் வரணும். இதை மாதிரி பல பேராமீட்டர்ஸ் இருக்குது. அதனால் அவங்க எம்பஹெச்ஆர்டிலேருந்து தான் எங்களுக்கு கிராண்ட்ஸ் வருது. அந்த கிராண்ட்ஸ் வாங்கணும்னு சொன்னால் அவங்களுடைய ரூல்ஸுக்கு கம்ப்ளை பண்ணணும். அதுபடி நாங்கள் நடக்கணும். நீங்கள் இங்கேயா, ஸ்டேட்டாக, சென்ட்ரலாக, ட்ரஸ்ட்டாக, செல்ஃப் ஃபைனான்சிங்காக எதுவும் தெரியாமல் திருசங்க சொர்க்கத்தில் நின்றுட்டுருக்கோம். மேடம் நேம் மேடம்? என் பேர் கல்பனா. எவ்வளோ வர வேண்டியது? இப்போ எங்களுக்கு வந்துட்டுருக்கு. நான் வந்து 1.5 வருஷம் முன்னாடி விஆர்எஸ் எடுத்தேன். இனிஷியல் பேமெண்ட் எல்லாம் வந்துருச்சு. பென்ஷன் வந்துட்டுருக்கு. ஆனால் 2-3 மாதமாக டிலே ஆகி வந்துட்டுருக்கு. அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் என்னன்ட்டு. எப்போதும் லாஸ்ட் டே எங்களுக்கு பென்ஷன் கிரெடிட் ஆகிடும். லாஸ்ட் டே ஆஃப் த மந்த் கிரெடிட் ஆகிடும். 2 மாதமாக வரலன்னு சொன்னோன்னே என்னன்னு பார்த்தா அப்போ தான் தெரிஞ்சுது ஃபண்டே வரலன்னு. அதாவது ஏப்ரல் டு ஜூன் ஒரு குவார்ட்டர், அதுலேருந்து எம்பஹெச்ஆர்டிலேருந்து எங்களுக்கு ஃபண்டே வரல, மேனேஜ்மெண்ட்டு தான் இதை கொடுத்துருக்காங்கன்றது எங்களுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு, பெரிய பேரிடி. ஆக்சுவலாக சொல்லப்போனால் எங்களுக்கு வந்து பெரிய செட்பேக்கு. இது வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் ஆக்கினாங்கன்னா எல்லாரோடைய கதியுமே அதோ கதி தான். மாணவர்கள் எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படுது? மாணவர்களுடைய பாதிப்பை பற்றி நான் என்ன சொல்கிறேன், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் மாறும், நிச்சயமாக மாறும். ஏன்னா இங்கே நிறையா எங்களுக்கு அட்மிஷன்ஸ்க்கு வந்து குறைவே கிடையாது. நிறைய அட்மிஷன்ஸ் வர்றதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கவர்மெண்ட் ரெக்கமெண்டட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். நாங்கள் வந்து கேபிட்டேஷன்லாம் வாங்குறதில்ல. அதனால தான் இங்கே நிறைய இது வரும். அதனால் வர வருஷத்தில் உங்களுக்கு
அட்மிஷனே அஃபெக்ட் ஆகலாம். அப்புறம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் நிச்சயமாக செல்ஃப் ஃபைனான்சிங்க்கும் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறதுக்கும் ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் படித்தா எவ்வளோ ஃபீஸு ஏறும், 10 மடங்கு ஏறுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது நம்ம தனியாக சொல்லி தெரிய வேண்டாம். சரியா?